ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட மூவி தமிழ் சோனிக்கு இந்த இவ்வளோ டியூட் படத்துக்கான ட்ரெய்லர் பற்றின என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வந்து போகிறேன். டியூட் இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் பிரதீப்போட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற 2வது திரைப்படம் இந்த டியூட் திரைப்படம். இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில பக்கம் இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் செஞ்சு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லருக்கு ஒரு சில நெகட்டிவான கமெண்ட்ஸுமே இருக்கும் செஞ்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க ஜாலியாக இருந்திருக்கும், கடைசியில் வந்து ஒரு எமோஷனலான சீன் வச்சு ஒரு கருத்தோடு முடிக்கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலான பிரதிப்பொடி படங்கள் மாதிரி தான் இந்த ஒரு படமே இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு லவ் டுடே டிராகன்லாம் எக்ஸாம்பிள் வச்சு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதும் இப்படிதான் வந்து இருந்துச்சு. படத்துக்கு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபன்னா வந்து ஆரம்பிச்சு கடைசியில எண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாகவும் ஒரு கருத்தாகவும் இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் இருக்கும்னு செஞ்சு. பட் அதுக்குன்னு மொத்தமா இந்த ஒரு படம் வந்து லவ் டுடே மாதிரியோ இல்லை டிராகன் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. இப்போ டிராகன் படத்துக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொன்னாங்க, இந்த ஒரு படம் வந்து பக்காவா வந்து டான் படத்தை பார்த்து காப்பி வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டானை விட டிராகன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டான் கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு ஏதோ ஒரு ஜாலியான ஒரு திரைப்படம், ஒரு கமர்ஷியல் திரைப்படம். பட் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியை பற்றி பேசுன ஒரு திரைப்படம் தான் டிராகன் திரைப்படம். ஸோ இந்த ஒரு படம் இந்த டியூட் படத்துக்கு ட்ரெய்லருக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்து வந்துச்சு இல்லையா, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, பிரதீப்போட ஹேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க, அவரோட வளர்ச்சி பிடிக்காம ஒரு சில பேர் பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணவும் செஞ்சு. முக்கியமாக இந்த ஒரு ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கவும் செஞ்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க, கேமரா ரொம்ப சூப்பராக இருக்கவும் செய்யுது. அண்ட் முக்கியமாக சாய் அபியங்கர் அவருக்கான மியூசிக்குமே நல்லா வந்து பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல ஃபாஸ்டாக வந்து இருந்தாலும் சாங்காக வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. முக்கியமாக ஜாக்கி ஜானுடைய அந்த ஒரு அங்கிள் கேரக்டருக்கான மந்திரத்தை வந்து பிஜிஎமாக போடாகட்டும். ட்ரெய்லரோட கடைசி போர்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லா பசங்களுக்குமே அந்த ஒரு போஸ்ட் வந்து பார்க்கும்போது குட்டி ஒரு ஸ்மைலும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஒரு ட்ரெய்லருக்கான கடைசி அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த ஒரு இடத்துல சாய் அபியங்கரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக மமிதா பைஜுக்கான லுக்குமே அந்த ஒரு போர்ஷனில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பிரதீப்போட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த ஒரு ட்ரெய்லரில் எல்லா இடங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு செஞ்சு. ஸோ படமாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 17 தீபாவளி இந்த ஒரு படத்தை பார்க்க வந்து போகிறோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு 3 திரைப்படங்கள் ரிலீஸ் வந்து போகுது. 3மே யங்ஸ்டர்ஸ்க்கான திரைப்படம். 3 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஹீரோக்கான படங்களுமே ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. இவங்க 3 பேருக்கான படம் துருவ் விக்ரம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப், அது மட்டும் இல்லாமல் ஹரிஷ் கல்யாண், இவங்க 3 பேரோட படங்கள் தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் வந்து போகுது. பைசன், டியூட், டீசல் அப்படி சொல்லிட்டு இந்த 3 திரைப்படங்கள் ரிலீஸ் வந்து போகுது.